நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா குறைஞ்சது இந்த 5 குவாலிட்டியாவது உங்ககிட்ட இருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசிலிருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறதுக்கு நிறையா குவாலிட்டியாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் இந்த 5 குவாலிட்டியாவது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, டு பி த ஃபஸ்ட்டு பர்சன். நீங்கள் தான் வந்து எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லேருந்தே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கிளாஸில் யாரா நல்லா படிப்பா அப்படின்னா நான் படிப்பேன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டோம். பக்கத்தில் மேடம் இவன் நல்லா படிப்பான், மிஸ் இவன் நல்லா படிப்பான் அப்படின்னு தான் நம்மளே சொல்லுவோம். சார் இவன் தலை மாதிரி சூப்பராக பேசுவான் சார், பண்ணுறான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பட் அஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே நீங்கள் தான் முதல் ஆளாக போகணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பேசுகிறதுக்கு இனிஷியேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா இது ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் பண்ணணும். அது இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நல்லா பேச திறந்து தான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும், நிறைய மக்கள்கிட்ட ஈஸியாக பேச முடியும். அப்போ தான் நீங்கள் புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஜென்ரலாக இப்போ உள்ள சினாரியோட நிறையா சினாரியோ எடுத்து பார்த்தா அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தால் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டோம், இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்டாங்க சொல்ல தெரியல அப்படின்ட்டு திருப்பி இன்டர்வியூ போகிறதுக்கே பயப்படுறாங்க. எஸ், அது எப்படி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆகும் இல்லையா? ஸோ அப்புறம் என்ன, ஒரு விஷயம் நம்மள்ட்ட வந்து யார்கிட்ட போய் இன்றைக்கி கேட்டாலும் இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் காய்கிட்ட போய் தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, எஸ் சார் எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, எஸ் சார் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை லிஸ்ட்டு போகிறதுல இவங்க நடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் ஒரு 100ல் ஒரு 5% தான், 5-12 இல்லை, வெறும் 5%. 100ல் ஒரு 5 பேர் மட்டும்தான் இல்லை சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறவங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே பிரச்சனைகள் இருக்கிறத மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர அதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கண்ணுக்கு தெரியறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வந்து ஃபேன் ஓடலை. ஸோ ஃபேன் ஓடலை அப்படின்னா நம்ம வந்து சம்மர் டைமில் தூங்குறதே கஷ்டம், அது வந்து ஒரு பிரச்சனை. பட் ஏன் ஓடலை அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க போவானா அப்படின்னா, இன்றைக்குள்ளதில் 100ல் 5% மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ என்னென்னா, உங்களுக்கு என்ன இருந்தாலும் அப்போ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சுல்ல. அதை அப்படி யாருமே யோசிக்க மாட்டோம். பிரச்சனை 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 அதான் பிரச்சனையே. நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னு யோசிக்கிறதுக்கு போடுற எஃபர்ட்டை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எங்கள் கருத்து. ஸோ அதனால் எப்போவுமே பிரச்சனையாக பார்த்தா தானே பிரச்சனையே. அதனால் பிரச்சனைன்னு ஒன்று எப்போவுமே யோசிக்காதீங்க, பிரச்சனைக்கான சொல்யூஷன் மட்டும் எப்பவுமே யோசிங்க. இதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வாயிலே சொன்னால் மட்டும் பத்தாது, ஆக்சுவலாக வாயிலே வடை சுட்டால் பத்தாது, ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் நிறைய விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது முடியாது. அடுத்தபடியா நோ யுவர் செல்ஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இருக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலாக இன்டர்வியூவில் கூட இந்த கேள்வியை கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் இன்றைக்கி நிறையா பசங்கள்ட்ட இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் யோசிக்கிறாங்க, சார் அப்படி எதுவும் என்கிட்ட இல்லையே, ஓ ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கா சார், வீக்னஸ்னு ஒன்று இருக்கா. என்னோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் சொல்ல முடியாத ஒரு ஆள் அவங்கள பற்றி எப்படி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஏதோ நாங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும் என்னது இன்னும் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குங்க ஐயா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது வரும், எனக்கு டிராயிங் நல்லா போட வரும், எனக்கு டிசைன் நல்லா பிடிக்கும், எனக்கு மேக்ஸ் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஓகே, இதெல்லாம் உங்கள் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு எங்கே இருந்தாலும் எனக்கு கூர்ந்து கவனிப்பேன், பக்காவாக கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ணி வைக்கிறது, சிஸ்டமில் அட்மினாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லை எனக்கு பைக் ஓட்டுறது பிடிக்கும், நிறையா பேசுறது பிடிக்கும், நிறையா மக்கள்கிட்ட புதுசாக நிறைய விஷயங்களை பேசினா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் பேசக்கூடிய ஆள் தான் அப்படின்னு உங்களுடைய ஸ்ட்ரென்த் இதில் எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேணும். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்களுடைய கெரியரை எந்த ஃபீல்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கே உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும். எஸ், ஏன்னா இன்னைக்கு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியுமா தெரியாதா, தெரியாது 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 தெரியாது. ஏன்னா சும்மா உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு நம்ம ரீல்ஸ் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு இருந்தா அப்படிதான்.
அப்படிங்கிறப்ப நம்மளை பற்றியே நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோனை கவர்த்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தெரியும் என்னெல்லாம் தெரியாது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கனாவே உங்களை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி உங்களுடைய கரியரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அதில் ஒரு ஒரு வேற லெவல் growth இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ஐயமும் இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா This video is sponsored by MSc Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸும் கொஞ்சம் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுற ஆட்டிடியூடு வேணும். அது எங்க இருக்கு? இந்த குவாலிட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே காலேஜுக்குள்ளே கெத்து தான் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரே எடுத்து படித்தோம் அந்த காலத்தில். செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? பட் இந்த காலத்தில் அப்படி கெத்தனும் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காலேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு இருந்தா மீறப்படும் அப்படின்னு சுற்றுனவங்க தான் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸே. ஆனால் அப்படி சுற்றுனவங்க என்னாச்சு அப்படின்னா அவங்களோட செகண்ட் சினாரியோ, அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இது அப்படியே புரட்டி போட்டாங்க. எஸ், இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த ரூல்ஸ் பண்ணாலும் கண்ணை மூடிட்டு பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா அது காலேஜுக்குள்ளே இப்படி கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தவன் இப்போ இங்கே வெத்தா சுற்றுறானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படியே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள மஞ்சள் கோடு போட்டு அந்த மஞ்சள் கோடுக்குள்ளே தான் போகணும். அதெல்லாம் போக மாட்டேன், இந்த மிஷின் இந்த ஆர்பிஎம்ல தான் ஓட்டணும், அதில் தான் ஓட்டணும், அதெல்லாம் ஓட்ட முடியாது, நான் எச்சத்துக்கு தான் ஓட்டணும்னா ஓட்டு, கடைசியாக கை போகும் கால் போகும், அதெல்லாம் கம்பெனி பொறுப்படுத்திக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம பசங்க எதை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸுக்கும் அடாப்ட் ஆகிறாங்க. அது ரொம்ப சூப்பராக தானே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா. ஆனால் காலேஜுக்குள்ளே இப்படி கிடையாது. காலேஜுக்குள்ளே வேறு மாதிரி இருந்தவங்க கம்பெனிக்குள்ளே வரும்போது ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் சேஃப்டி ஷூ போட்டு தான் இங்கே போகணும்னா போட்டு தான் போவாங்க. நான் கெத்து, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நல்லா சேஃப்டி ஷூ போட்டு தான் என்னதுக்காகிறது, வெறுங்கால்டியே போகண்டா நானே எவ்வளோ கெத்து பார்த்தியா அப்படின்லாம் யாரும் சுற்றலை. ஆனால் இப்புள்ள பசங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் ஃபாலோ பண்ணலைன்னா தயவு செய்து கொஞ்சம் செல்ஃப் அவேராகவும் இருங்க. கண்டிப்பாக ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் காலேஜுக்குள்ளே எப்படியோ என்னமோ தெரியாது, பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது கைண்ட்லி ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஏன்னா அங்கே கொடுக்குற எல்லா ரூல்ஸும் உங்கள் நன்மைக்காகவும் தான் இருக்கும், நாட் ஒன்லி ஃபார் த கம்பெனி, உங்களுக்கும் இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபுல் கான்செப்ட் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, டக்கின் பண்ணணும்னா டக்கின் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன சின்ன பழத்தனமாக சொல்கிறீங்க, யூ ஆர் பூமர் அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, பட் கைண்ட்லி ஒபே த ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து ஸோ முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வட்டத்தை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். எஸ், ஸ்ப்ரெட் யுவர் சர்க்கிள். என்னென்னா பெரிய பிரச்சனை எப்படின்னா நம்ம பசங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைமே இல்லை சார், டைம் இல்லை, வேலைக்கு போகிறேன், வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், துணி துவைக்கிறேன், திருப்பி வர்றேன், இப்படி இதே வேலையாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரொட்டீனாக இதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. படத்துக்கு போனீங்களாடா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை சார் டைமே இல்லை சார். சரி விளையாடாதுக்கு இங்கேயும் போனீங்களா அப்படின்னா இல்லை சார் டைமே இல்லை சார். அப்போ என்னடா பண்ணுவீங்க அப்படின்னா அதிகபட்சம் என்ன சார், வேலைக்கு போவோம், வருவோம், 8 மணிக்கு ஷிஃப்ட் போனால் திருப்பி 8 மணிக்கு விடுவாங்க, வந்தால் ஃபோன் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கும், ஃபோன் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவோம், சாப்பிடுவோம், இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியராக, நல்ல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆகிறது கஷ்டங்க ஐயா. சரியா? ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, இப்படியே இருந்தீங்கன்னா எதையும் நீங்கள் கற்றுக்கவே முடியாது. யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஏரியாவுக்குள்ள இருக்கிற பக்கத்து கம்பெனி பேர் கூட தெரியாது. ஆனால் பக்கத்து கம்பெனி பேரை விடுங்க, இன்றைக்கி கூட படித்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் என்னடா பண்ணால், எந்த கம்பெனிடா வேலைக்கு போனால், ஏதாச்சும் கோர்ஸ் படித்தானாடா, நல்ல கோர்ஸாக இருந்துச்சுன்னா அதை போய் படிங்கடா, இல்லை நல்ல வேலைக்கு போனால் அந்த கம்பெனியில் வேக்கன்ட் இருக்கான்னு கேளுங்கடானா அதை எத்தனை பேர் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.
பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கூட நம்ம ஆளுங்க பேசுறது கிடையாது. ஐயா பேசுங்க ஐயா, புது புது ஆட்களை பாருங்க ஐயா. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய நெட்வொர்க் பெருசாகும். உங்கள் நெட்வொர்க் பெருசானா மட்டும்தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கும். என் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எங்களுடைய சீனியர்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான். ஸோ எங்களை கைட் பண்ணது எங்களுடைய சீனியர்ஸ் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சீனியர்கிட்ட நாங்கள் போய் பேசணும். இன்றைக்கி உங்கள் சீனியர்கிட்ட கூட பேச மாட்டீங்க, சீனியர்கிட்ட வேண்டாங்க ஐயா, உங்கள் கிளாஸ் பசங்கள்ட்டையாவது பேசுங்க. முக்கியமாக என்னென்னா கேங்கெல்லாம் இன்றைக்கி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அப்போலாம் ஒரு கேங் சேர்த்துட்டு சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா வெளியே போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கெலாம் அப்படிலாம் கேங் சேர்த்துட்டு யாரும் கேங்கே சேர மாட்டாங்க. ஏன்னே தெரில, எல்லா ஃபோனில் ரீல்ஸாக ஷேர் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஒரு கேங்காக சேர்ந்து ஒரு இடத்துல வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு கேங் இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டான ஆட்கள், அப்போ டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் வரும், டிஃப்ரெண்டான ஐடியாஸ் வரும். ஸோ உங்களுடைய நாலேஜே வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்னன்னா கேங்னா நல்ல கேங்காக செஞ்சு ஜாலியாக சுற்றுறதுங்க சொல்கிறதுங்க ஐயா. அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ உங்கள் சர்க்கிளை பெருசாக்குங்க. ஸோ ஒரே வேலையை ரொட்டீனாக ஒரே மாதிரியே இருக்காதிங்க. வெவ்வேறு இடத்துக்கு போங்க, புது புது மக்களை மீட் பண்ணுங்கள், புதுசான விஷயங்களை பேசுங்க, புதுசான விஷயங்களை கற்றுங்க. ஸோ இந்த மினிமம் இந்த ஒரு 5 குவாலிட்டியாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெக்கானிக் இன்ஜினியரை சர்வேவும் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆக முடியும். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் இதை பற்றி நீங்கள் சொல்லணும், உங்கள் கருத்துக்கள். இப்போ நான் சொன்னதில் அப்போல்லாம் இல்லைங்க, இப்போல்லாம் பசங்க எல்லாமே எப்படி இருக்காங்க தெரியுமா, பயங்கர சோசியல் அவேராக இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் எல்லாத்துலேயும் சகஜமாக பேசுகிறாங்க. முன்னே தான் பேசுகிறக்கெல்லாம் தயங்குனாங்க, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசுகிறாங்க சொல்லியில் காது குத்தக்கூடாது. உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி இதே எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிற ஒரு மெக்கானிக் இன்ஜினியராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் பார்த்தீங்களா யார்ட்டையும் பேசுறது இல்லை, இப்படி தான் போயிட்டுருக்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிச்சிங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் இதில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் அதில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச்.